ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ எதிர்பார்க்கும் செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது. உன் மனம் குளிரும்படி வரும். பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது குழந்தையே. நீ எதை செய்தாலும், எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் என்று கூறிக்கொண்டு இருக்கிறாய். அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதிலிருந்து அகற்றிவிடு. நான் நான் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாயல்லவா, அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பாரேன். இந்த நான் என்னும் எண்ண விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்பு. இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே. ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கிறாய். அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது? விழித்திருக்கும் போதும் இந்த நான் உள்ளது. உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கிறது. அதனால் இந்த நான் என்னும் உணர்வு எங்கு உற்பத்தியாகிறது என்று தேடினால் மெல்ல இந்த நான் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒளிந்துவிடும். நான் தான் என்ற அகந்தையை முதலில் அகற்றிவிடு. எதற்காகவும் எப்போதும் கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் குழந்தையே, நீ கலங்காதே. உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். ஒன்று மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை. துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம். எதுவரை போகட்டுமோ போகட்டும், நான் இருக்கிறேன். நீ மனம் தளராதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும். வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும், ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும். இது காலத்தின் கட்டாயம். உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினால் போதும். கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். ஆனால் பிறகு வருத்தப்படுவாய். தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும். ஏன், நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உன் வாழ்க்கை. நீ தைரியமாக இரு. எல்லாவற்றையும் இழந்தாலும் நீ கலங்காதே குழந்தையே. உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன். நீ பொறுமையாக இரு, நம்பிக்கையோடும் இரு. எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும். உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நிழலாக நான் இருப்பேன். உன்னை என்றும் திசை மாற நான் விட மாட்டேன். நீ என் உயிராய் இருக்கிறாய். எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய். உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழி காட்டுவேன். அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய். வெற்றியும் அடையப் போகிறாய். இது உன் சாயப்பாவான என்னுடைய சத்திய வாக்கு. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.